5 கிலோவாட் ஆன்-கிரிட் இன்ஸ்டாலேஷன் நடந்துகிட்ருக்குது. 5 கிலோவாட் ஆன்-கிரிட்னு சொல்லுது. நம்ம இபி பில்லை கம்மி பண்ணதுக்காக இது பண்ணியிருக்கோம். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஆஃப் கிரிட் 3 கிலோவாட் ஆஃப் கிரிட் பண்ணியிருக்கோம். இந்த ஆஃப் கிரிட் எதுக்காகனா கரண்ட்டு பில்லை கம்மி பண்ணதுக்காக இந்த ஆஃப் கிரிட் பண்ணியிருக்கோம். இது பேட்ரி பேக்கப்பு வச்சுக்கிட்டு கரண்ட் இல்லாத டைமில் பயன்படும். ஆன் கிரிடு கரண்ட் இருக்கிற டைமில் இபி அமௌண்ட்டை கம்மி பண்ணோம். ஆஃப் கிரிட்டு கரண்ட் இல்லாத டைமில் நமக்கு கரண்ட்டு பேக்கப் கொடுக்கும். அதனால் ரெண்டுமே தேவைப்படுது. இது என்னென்னா இவங்களுக்கு பைஃபேஷியல் ஆன் கிரிட் போட்டு கொடுத்துருக்கோம். அருமையான பேனல்ஸு போத் சைடு ஜென்ரேட் ஆகுது. நார்மலாக 4 யூனிட் ஜென்ரேட் ஆகும் ஒரு கிலோவாட்டுக்கு. இது 5 to 6 யூனிட் ஜென்ரேட் ஆகுது. இது பேனல்ஸை பாருங்கள். பேனல்ஸு பைஃபேஸ்னால 2 சைடுமே அந்த ஜென்ரேட் ஆகிற அளவு இருக்கும். ஒன் சைடு சிலதில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. இது 2 சைடுமே ப்ரொடக்ஷன் ஆகிற அளவு இருக்கிறனால ஸ்டிக்கர் இருக்காது. உங்களுக்கு பைஃபேஷியலு இதுதான் பைஃபேஷியல் டாப்கான். ப்ரொடக்ஷன் எஃபிஷியன்ஸி நார்மல் பேனலை விட எக்ஸ்ட்ராவே இருக்கும்.